வணக்கம். இது பிராம்ப்லி நியூஸ் தமிழ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான கரு ஜெயக்கண்ணன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த ஒரு இடைக்கால தடை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இங்கே வந்துட்டு இருக்கு. துணைவேந்தர்கள் நியமனத்தில் அரசு சட்டப்படி எடுக்கக்கூடிய அரசியலில் வெளியிட்டதற்கு தடை விதித்து இப்போ இந்த இது வந்திருக்கு, ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்பிருந்தே இந்த வழக்கில் பல்வேறு குழப்பங்கள் வெளியில் நமக்கு அறியப்படுறது. என்ன அப்படின்னா, துணைவேந்தருடைய அதிகாரம் இப்போ வேந்தருடைய அதிகாரங்கள் முழுதும் பறிக்கப்பட்டு தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டதா, வேந்தர் ஆளுநர் வேந்தராகவே தொடர்கிறாரா, இல்லை தமிழக அரசினுடைய முதல்வர் வேந்தராக தொடர்கிறாரா, துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே வேந்தரிடம் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டதா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வழக்கை பற்றி சொல்லுங்களேன். அரசியலமைப்பு சட்டம் வகுத்து தந்திருக்கப்படி வேந்தர் யார், துணைவேந்தர்களை எப்படி நியமிப்பது, இது குறித்தெல்லாம் பல நடைமுறைகள் நெறிமுறைகள் நீண்ட காலமாகவே மாநில முதல்வருக்கும் கவர்னருக்கும் உள்ள அதிகார பகிர்வை நோக்கிய அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட கேள்விகள். இந்த குறிப்பிட்ட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை பொறுத்தவரை ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர் நியமனம் குறித்த சர்ச்சை வருகின்ற பொழுது வேந்தராக தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில்தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் வேந்தருடைய அதிகாரங்கள் கவர்னரிடமிருந்து மாநில அரசினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய முதல்வரிடம் மாற்றி அமைக்கப்படுகிறது. இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதில் வேந்தருடைய பணிகள் அதிகாரங்கள் மட்டுமா, இல்ல வேந்தராகவே தொடர்வார்? இதுதான் தெளிவான. இல்ல ஆளுநர் வேந்தராக தொடர்வாரா, முதலமைச்சர் தான் வேந்தராக தொடர்கிறார்? ஏன் அப்படின்னா இதுல சிறப்பு அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வேந்தர், இது உங்களுக்கு இன்னொரு தெளிவாக சொல்றேன். 1991 அதாவது அந்த காலத்துக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது. யார் வேந்தர் அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம், அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்குரிய அதன்படி பார்த்தீங்கன்னா மரபு ரீதியாக கவர்னர் தொடர்வார் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த நம்ம குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரை கவர்னர் அதிகாரத்தை மீறி துணைவேந்தருடைய அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். மரபு ரீதியாக கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணால் கூட அந்த பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் உண்டு. மாநில அரசினுடைய அதிகாரத்தை இவர் கையாளுகின்ற சூழலில் தான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை செல்லுது. எல்லாருமே தெளிவாக என்ன, இது அரசியல் காரணங்கள் அல்ல. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கவர்னராக இருக்கக்கூடிய RN ரவிக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, இது மாநில சுயாட்சி குறித்த பிரச்சனை. துணைவேந்தர்களை நியமிக்கின்ற போக்கு கவர்னருக்கு முழுமையான அதிகாரம் உண்டா அல்லது மாநில அரசுக்கு உண்டா என்ற கேள்வியை உள்ளடக்கியது. அதன்படி பார்க்கின்ற போது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிற அந்த நடைமுறை, வேந்தருக்கான அதிகாரங்களை உள்ளடக்கிய கவர்னர் தன்னுடைய வேந்தருக்கான அந்த பணியை செய்யாத போது மாநில தலைமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வேந்தருக்கான அதிகாரத்தை தருகிறோம். இல்லை, இப்போ ஒரு வில்சன் அவர்கள் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் உயர்கல்வித்துறை செயலாளருடைய வழக்கறிஞராக அவர் வாதிட்ட பொழுது ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஆளுநர் வேந்தராக தொடர்கிறார், ஆனால் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அதை அடிப்படையாக சார்ந்ததுன்ற அப்போ அந்த ஆளுநர் வேந்தராக தொடர்கிறார் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரே சொல்றார். அப்படிங்கும் பொழுது அதை பற்றி தான் கேட்குறேன். அதாவது இந்த இடத்துல தான், அதாவது என்னன்னா, ஏற்கனவே ஒரு நடைமுறை பின்பற்றப்படுகிறது. இந்த வழக்கை மட்டும் உச்சநீதிமன்றம் கொடுக்கின்ற வழக்கு, மற்ற பொதுவான நடைமுறை நீங்கள் பாருங்க. மாநிலங்களில் யார் வேந்தர்? பொதுவாக அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தான் வேந்தர். ஆனால் இந்த குறிப்பிட்ட வழக்கில், அதாவது வேந்தராக தொடரக்கூடிய அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்படி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சராக வேந்தரை தீர்மானம் குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது. அப்போ துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரங்கள் மட்டும் இப்பொழுது முதலமைச்சரிடம் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தின். இல்லை, மரபுப்படி வேந்தராக கவர்னர் தொடர்கிறாரான்னு கேட்குறேன். மரபுப்படி ஏன் தொடர்கிறாருன்னு அந்த வில்சன் அவர் நம்முடைய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சொல்றாருன்னா, வேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர் அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறது உச்சநீதிமன்றம். இப்போ நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சர் வேந்தரா கவர்னர் வேந்தராங்கிறது ஒரு பக்கம் வைங்க. துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரங்களை ஏற்கனவே துணைவேந்தர்கள் பல பல்கலைக்கழகங்களில் இல்லாமல் இருக்காங்க. அதை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த நம்ம கொலிஜியம் அதற்குப்படி துணைவேந்தர்களுக்கான பட்டியலை நிறைவு செய்யாமல் முடிவு செய்யாமல் கவர்னர் நிலுவையில் போட்டிருக்காரு. அந்த நிலுவையில் போடப்பட்ட வழக்கு தான் உங்களுக்கு உச்சநீதிமன்றம் போகுது.
அரசியலமைப்பு சட்டத்தின்படி இல்லை இப்போ தமிழக அரசாங்கத்தின்படி இது சொல்லி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 பல்கலைக்கழகங்களில் மட்டும்தான் விண்ணப்பங்கள் அவங்க வந்து அறிவிச்சிருக்கோம், மற்ற பல்கலைக்கழகங்களும் இல்லையா? ஆனால் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் விண்ணப்பங்கள் வாங்கி நடைமுறை தொடங்கி விட்டதே தவறு அப்படின்றத வாதிடுறாங்க. அதாவது ஒரே ஒரு செய்தி, கவர்னருக்குள்ள அதிகாரங்களை வரையறுக்கின்ற பொழுது முன்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவர்னர் வந்து ஒரு அரசினுடைய தலைமையாக உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய முதல் குடிமகன்னா முதலமைச்சர் சொல்ல முடியாது, கவர்னரை தான் சொல்லுவாங்க. அவர் எந்த மாநிலத்திலேருந்து வந்திருந்தாலும். ஏன்னா உங்களுக்கு அதாவது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடிய அதிகாரமே கவர்னர்கிட்ட இருக்கு, முதலமைச்சரை பதவியேற்பு செய்யக்கூடிய அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த சூழலில் இது போன்ற பிரச்சனைகளில் தமிழ்நாடு அரசு மட்டும் இப்படி ஒரு முடிவை எடுத்துட முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏன் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்பட்ட அதிகாரங்களில் கவர்னருக்கென்று சில அதிகாரங்களை வரைத்து ஒரு மாநில அரசு செயல்பட முடியாமல் போயிடுது. உங்களுக்கு தேர்தல் காலங்களில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை உங்களுக்கு கொண்டு வரும்போது கவர்னர் அதற்கு பாலமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசிற்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்யாத ஒரு கவர்னராக இருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், கவர்னர் தவறுகள் ஒரு ஆட்சியில் செய்யும் போது நம்மளோட அரசியலமைப்பு கூட்டாட்சி தத்துவமே என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசு தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்ற பொழுது கவர்னர் அதற்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தலாம். இல்லை, இதோட தொடர்ச்சியாக நீங்க மத்திய அரசாங்கத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்குமே ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நான் சொல்றேன், ஒரு போர் நேர்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றேன், மாநில அரசோ மத்திய அரசோ குடியரசுத் தலைவரோ இந்திய அரசை ஆளவில்லை, இந்திய அரசை ஆளுகின்றது அரசியலமைப்பு சட்டம். அது இப்போ தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு கருத்தரங்கில் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை, அரசியலமைப்பு சட்டமே இந்தியாவை ஆள்கிறது, ஆட்சி வரலாம், காங்கிரஸ் வரலாம், பிஜேபி வரலாம், இல்ல எந்த கூட்டணி ஆட்சி வேண்டாலும். இல்ல, இந்த பிரச்சனையோட தொடர்ச்சியாக நீங்க இங்க ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே ஒரு போர் அப்படின்ற சூழ்நிலை. அதாவது என்னன்னா, இது தெளிவுபடுத்தப்படும். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து மத்திய அரசு வந்து தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்தை வந்து உங்களுக்கு கேட்காம செய்யறது, உச்சநீதிமன்றத்துக்கு அப்ப நாடாளுமன்றத்துக்கு அதிகாரங்கள் என்னன்னு ஒரு கேள்வி வருது. நாடாளுமன்றத்துக்கான சட்டங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு தீர்மானத்தை அவங்க கொண்டு வரும் பொழுது அது உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டால் மக்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்களுக்கும் என்ன அப்படின்ற ஒரு என்ன மரியாதைன்னு கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, கவர்னர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியமன போஸ்டிங்ல வர்றவர், அவர் அதுனா மத்திய அரசுடைய தூதரனால இருக்கிறார். மாநில அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி கேட்கக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம். அதே நேரத்தில் இங்கே நீங்கள் கேட்டீங்க இல்லையா, உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரமா குடியரசுத் தலைவருக்கு அதிகாரமா, நிச்சயமாக நாடாளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அரசியலமைப்பில் என்ன சொல்லுகிறதா, நாடாளுமன்றம் தவறான ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது உச்சநீதிமன்றம் தலையிடலாம். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற விதிகள் என்னன்னா, உங்களுக்கு இறுதியாக நீதித்துறை தான் வந்து கையாளக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, இப்போ இவங்க ஜனாதிபதியோட சார்பில் ஒரு 14 கேள்விகள் உச்சநீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்றேன், உச்சநீதிமன்ற தலைமையில் அந்த 14 கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. இல்லை, தட்டி கழிக்கிறது இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய விளக்கங்களை அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் கேட்டு பெறலாம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், குடியரசுத் தலைவரை நியமிக்கக்கூடிய அதிகாரம், அதாவது வராங்க, அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலால் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற பதவி இல்லை, மத்திய அரசு பரிந்துரை செய்கிறாரா வந்து அவங்க குடியரசுத் தலைவராக வர்றாங்க. குடியரசுத் தலைவரை பதவியேற்பு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? பிரதமர் போய் பதவியேற்பு செஞ்சிட முடியுமா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அங்கே வரணும். குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு அதிகாரத்தை வச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து யாரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எல்லாம் சேர்ந்ததுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அண்ணல் அம்பேத்கர் வடிவமைக்கிற பல்வேறு சட்டங்களை படித்து அதை காலம் முழுக்க அவருடைய அந்த எந்த சிறப்பு இயல்புகளெல்லாம் சட்டங்களில் இருக்கிறதோ அதையெல்லாம் வரையறுத்து கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான அரசியலமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு. இன்றைக்கு எழுகின்ற கேள்விகள் அன்றைக்கு அவர் யோசித்து இது போன்ற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக கொண்டு வரப்பட்ட. இல்லை, நீங்கள் அவ்வளோ சொன்னாலும் இப்போ இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை முதல்வர் கூட்டினார். அதே துணைவேந்தர்கள் கூட்டத்தை ஊட்டியில் வந்து கவர்னர் கூட்டினார். அப்போ ஒரு குழப்பம், அந்த அதிகாரத்தை நோக்கி ஒரு குழப்பம் வரும். ஒரு செய்தியை சொல்ல, துணைவேந்தர்கள் யார் சொல்வதை கேட்பது. நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும், துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் அரசுக்கு இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட், அதாவது அந்த முறைப்படி அறிவிக்கக்கூடிய அதிகாரம் மட்டும்தான்
கவர்னருக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீண்ட காலமாக அதான் மரபு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் ஆளக்கூடிய ஆட்சி அங்கே மாநிலங்களிலும் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ஒரு கவர்னர்களுக்கோ அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கோ பெரிதாக உங்களுக்கு கருத்து மோதல் வந்ததில்லை. அதன் பிறகு மாநில கட்சிகள் வந்து பெரிய அளவில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியில் இருக்கவர்கள் கவர்னர்களை தங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்தக்கூடிய சூழல் வருகிறது. அப்படி வருகின்ற போது இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசை கையாளுகின்ற அல்லது வந்து இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய கவர்னராக நியமிக்கப்படுகின்ற பொழுது இது போன்ற சட்ட சிக்கல்கள், அதிகார பிரச்சனைகள், பகிர்வுகள், மீறல்கள் இப்படி வருது. அப்படி வரும்போது முதலமைச்சர் பெரியவரா, கவர்னர் பெரியவரா என்ற தேவையற்ற கேள்விகள் வருது. இப்போ மாநில அரசை நியமித்து உங்களுக்கு ஏற்கனவே உள்ள நடைமுறைப்படி நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டத்தை ஒன்று நீங்கள் வந்து நிறைவேற்றி மனுவை வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றலாம், அல்லது திருப்பி அனுப்பலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இதுதான் நடைமுறை. ஆமாம், இரண்டு முறை மட்டும்தான் அவரால் திருப்பி அனுப்ப முடியும், அல்லது குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம். குடியரசுத் தலைவரே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம். இதுதான் சட்டத்தினுடைய விதி. கவர்னர் தான் தோன்றித்தனமாக நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்ல முடியாது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கவர்னர் என்பவர் ஒரு தபால்காரர். இப்படித்தான் அரசியலமைப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதே இது கவர்னர் இது உங்களுக்கு ஜனாதிபதிக்கு பொருந்துமா, குடியரசுத் தலைவருக்கு பொருந்துமா? குடியரசுத் தலைவருக்கு என்ன இல்லை, இதே மாதிரி குடியரசுத் தலைவரை ஒரு உச்சநீதிமன்றம் கட்டுப்படுத்த முடியுமா? அதை தான் கேட்குறேன். ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்திற்கான விதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, குடியரசுத் தலைவர் வேற அல்ல, உச்சநீதிமன்றம் வேற அல்ல. குடியரசுத் தலைவர் வந்து நான் பிரதமர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆளுங்கட்சியினுடைய தலைவராக அங்கே இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசினுடைய தலைவராக பதவியேற்று அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுகிறார். அவரை கேள்வி கேட்கின்ற அதிகாரம், அவர் தவறு செய்கின்ற போது அவரை வலியுறுத்துகிற நல்வழிப்படுத்துகிற அதிகாரத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்துருக்கோம். குடியரசுத் தலைவர் மத்திய அரசினுடைய போக்கிற்கு இணங்கக்கூடியவராக இருந்தால் யார் கேட்பது? அதற்காகத்தான் உச்சநீதிமன்றத்திற்கு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கிறது. குடியரசு உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி அம்மையாருடைய வழக்கில் அந்த அம்மா என்ன தேர்தல் வந்து ஏற்கனவே வந்து தேர்தல் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு அலகாபாத் வழக்கு கொடுக்குறாங்க. அதாவது தவறான உங்களுக்கு தேர்தல் நடைமுறையில் தவறாக நடந்ததுனால இந்திரா காந்தியினுடைய செல்லாதுன்ட்டாங்க. அந்த அம்மா உடனடியாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நெருக்கடி நிலையை கொண்டு வருகிறார். நெருக்கடி நிலையை கொண்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த மிசா உள்ளிட்ட அந்த நடைமுறைகள் அப்பொழுது மிகப்பெரிய நிதி அந்த மாதிரியான ஒரு சூழல் வருகின்ற பொழுது யார் கேள்வி கேட்பது? ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள், குடியரசுத் தலைவரும் மத்திய அரசும் சேர்ந்து கொண்டு இந்திய ஜனநாயகத்தை குழி தோன்றி புதைக்கின்ற பொழுது கேள்வி கேட்கின்ற அதிகாரத்தை உள்ளடக்கியவர் யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறார். உச்சநீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறார். அந்த அதிகாரத்தை அரசியலமைப்பு தந்திருக்கிறது. இதுதான். இது போன்ற கேள்விகளை சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த துணைவேந்தர் பிரச்சனைகளில் கூட கொண்டு வரக்கூடிய அரசியலமைப்பு விதிகளை கொண்டு வருகிறார்கள் என்றால், அப்படி என்றால் இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இல்லை, துணைவேந்தர்கள் நியமனத்தில் நீங்கள் வந்து அரசியல் கலக்க வேண்டாம், துணைவேந்தர் நியமனத்தை உங்கள் கழக அலுவலகமாக மாற்றி விடாதீர்கள் தமிழிசை போன்றவர்கள் சொல்றாங்க. இது நான் என்ன சொல்றேன், தமிழிசை போன்றவர்கள் சொல்றதுனால தான் இது தவறுன்னு சொல்ல வரேன். என்ன செய்தி என்றால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர் கவர்னராக இருந்தவர், அவருக்கு தெரியும். அதாவது ஒரு கவர்னருக்கு என்ன அதிகாரம், அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதராக இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த பெரிய மனிதரை ஊரில் மதிக்கிறதுனால அவங்க எல்லாம் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டதா கிடையாது. அங்கே யார் உங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரோ அவரு தான் அங்கே ஊராட்சி மன்றம். அப்படித்தான் ஒரு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஆளுங்கட்சியினுடைய அதிகார மையமாக ஆளுங்கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கான அதிகாரங்களை கவர்னர் பறிக்க முடியாது. அதே நேரத்தில் கவர்னருக்குள்ள மரபுகளை மாநில அரசு மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பது இது அரசியல் கலந்துடாதா? அதுதான் பிரச்சனை. அரசியலமைப்பு சட்டத்தை இதுல துணைவேந்தர்கள் நியமனத்தில் முழுக்க முழுக்க அரசியல் கட்சிகளிடம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளும் தரப்பா இருந்தாலும் அது அரசியல் கட்சி தானே. கண்டிப்பாக அரசியல் கட்சி தானே. கண்டிப்பா அதுல கவர்னர் கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு வந்துருது. நீங்க வந்து ஒரு மாநில அரசாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்க வந்து தகுதி இல்லாத நபர்களை வந்து நீங்க கொண்டு வரீங்கன்னா கவர்னர் தலையிடலாம். அதே நேரத்தில் ஒரு சரியான நபரை கொண்டு வரும்போது இவரை ஏன் நீங்க நியமிச்சீங்கன்னு கேள்வியே கவர்னர் கேட்கல. இங்க சரியானவரா தவறானவரா அப்படிங்கிறதை யார் நினைப்பது? இவங்க சரி சொல்லுவாங்க, கவர்னர் தரப்புல தவறு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மை என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப யாரை சொன்னாலும் எதிர்க்க போறாரு, யார் அவர் எதிர்த்தாலும் இவங்க ஆதரிக்க போறாங்க. இதனால வரைக்கும் உங்களுக்கு நடைமுறைகள் இருக்கு இல்லையா? இவ்வளோ காலமாக நடைமுறைகள் துணைவேந்தர்களை எந்த அடிப்படையில் நியமித்தார்கள்? உங்களுக்கு நம்மளுக்கு உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் 2 விதமான நியமனங்கள். மாவட்ட நீதிபதிகளாக இருந்து உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறார்கள். இது தவிர உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள், வழக்கறிஞராக இருந்தவர்கள் நீதிபதிகளாக வருகிறார்கள். இப்போ இந்த நீதிபதிகளாக வருகின்ற அவங்களுக்கு மாவட்ட நீதிபதியாக வரவங்களுக்கு சீனியாரிட்டி வரும். இந்த வழக்கறிஞராக இருந்து வரக்கூடியவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது அவர்களுக்கான கொலீஜியம் என்ற அமைப்பு இருக்கு. ஆமாம்,
3 நீதிபதிகள் கொண்ட அமைப்பு யார் யாரையெல்லாம் உங்களுக்கு வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞராக இருப்பவர்களை நீதிபதிகளாக கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு கொலீஜியம் அமைப்பு இது உயர்நீதிமன்றத்திலும் உண்டு, உச்சநீதிமன்றத்திலும் உண்டு. இந்த அமைப்பை போன்ற ஒரு நடைமுறை துணைவேந்தர் அதிலும் உண்டு. துணைவேந்தர் தேர்விலும் ஆரம்ப காலத்திலிருந்து இது உண்டு. அது மாநில அரசு கடைபிடிக்கிறதா, கவர்னர் கடைபிடிக்கிறாரா என்பது வேறு செய்தி. ஆனால் உங்களுக்கு துணைவேந்தர்களை ஆளறிதல் குழுனே ஒன்று உண்டு. ஆமாம், உங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும். துணைவேந்தர்களாக இருப்பவங்க சாதாரண துணைவேந்தரை நியமிச்சிட முடியாது. துணைவேந்தர் என்பவர் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு சீனியாரிட்டி இருக்கும். அந்த பல்கலைக்கழகங்களோ கல்லூரிகளிலோ முதல்வராகவோ இல்லை பல ஆண்டுகள் துறை தலைவராகவோ பணியாற்றி இருக்க வேண்டும். அந்த புலம் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட கல்வி புலத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இது தவிர உங்களுக்கு ஆட்சி மன்ற குழு, செயற்குழு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சிண்டிகேட், செனட் மெம்பர்களெல்லாம் அவர் பதவி வகித்திருக்க வேண்டும். அது தவிர கல்வி புலத்தில் மிகப்பெரிய மாணவருடைய நலன்களில் அவருடைய சர்வீஸ் சரியான முறையில் இருக்கணும். எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இருக்கணும். அரசியல் ரீதியாக அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்து. அந்த கண்டறிதல் விதிப்படி இதைத்தான் கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது துணைவேந்தர் தேர்வு என்பது ஏற்கனவே உள்ள நடைமுறையை குறைகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால் அதை தீர்க்க வேண்டுமே ஒழிய இதற்காக கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை, மாநில அரசினுடைய அதிகாரத்தை தன்னுடைய அதிகாரமாக மாற்ற முடியாது. இதுதான் விதி. நான் இந்த வழக்கு குறித்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் என்பது ஏற்கனவே உள்ள வேந்தர்களின் அடிப்படையில் வேந்தர் யார் தொடர்கிறாரோ அவருக்கு உண்டு. அப்படி பார்க்கின்ற போது கவர்னர் வேந்தராக இருந்தால் கவர்னருக்கே அதற்கானது உண்டு. ஒருவேளை மாநில அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சட்ட விதிகளின்படி முதல்வரை வேந்தராக நியமிக்கின்ற சூழல் வந்தால் அந்த நேரத்தில் துணைவேந்தரை நேரடியாக வேந்தரை நியமிக்கலாம், முதலமைச்சரை நியமிக்கலாம். இந்த எண்ணை பொறுத்தவரை இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விளக்கங்கள் கேட்டிருக்காங்களே ஒரு 14 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கின்ற பொழுது இனி வரும் காலத்தில் இனி வரும் காலத்தில் மாநில அரசினுடைய ஆளும் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் வேந்தரா அல்லது மத்திய அரசினுடைய நியமனமாக வரக்கூடிய கவர்னர் வேந்தரா என்ற அந்த கேள்வி. ஏன்னா இதற்கு முன்பாக வந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எல்லோரும் நினைத்தது என்ன அப்படின்னா, வேந்தராக இனிமேல் தமிழக முதல்வர் செயல்படுவார். அது அவசர ஓலத்தில் சொன்னது இல்லையா? ஆனா அது கிடையாது. என்னன்னா இன்றைக்கு இதே இவங்க திமுக வழக்கறிஞர் அதுதான் நான் சொல்றேன், அது சொல்லியிருக்காரு, வேந்தராக உணர்ச்சி சொல்லக்கூடாது அப்படிங்கிற நானும் தான் சொல்றேன். ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். அதாவது வேந்தராக முதலமைச்சர் தொடர்வார் என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிடவில்லை, சொல்லல. அதைத்தான் சொன்னேன். இங்க வேந்தராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடியவர் வேந்தராக தொடர்வார்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நேற்று உயர்நீதிமன்றத்தில் 2 நாட்கள் இந்த வழக்கு வரும் பொழுது வேந்தராக கவர்னராக தொடர்கிறார். இல்ல அது என்ன, துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே அரசுக்கு வழங்கப்படும். இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கான சட்ட முன்வரைவு கிடைப்பது. அதில் வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் அப்படிங்கிற விதியை சேர்த்திருக்காங்க. புதிதாக வரக்கூடிய பல்கலைக்கழகம் அந்த கழகங்களில் மட்டும் அது பார்த்தீங்கன்னா இது என்ன காரணம் அப்படின்னா அந்த அரசிற்கான முடிவு உண்டு. இப்போ இயல் இசை நாடக மன்றத்தை உங்களுக்கு இசை பல்கலைக்கழகமாக இசை பல்கலைக்கழகத்தை வேந்தர் முதலமைச்சர் தான். இப்போ உங்களுக்கு மத்திய பல்கலைக்கழகம் வருதுன்னு வைங்களேன், மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கவர்னர் கிடையாது, குடியரசுத் தலைவர். இப்போ காந்திகிராம் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதோடைய வேந்தர் குடியரசுத் தலைவர். மத்திய திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துக்கு உங்களுக்கு வேந்தர் குடியரசுத் தலைவர். இப்படித்தான் மத்திய பல்கலைக்கழகம் உண்டு. மாநில ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது தவறாக புரிந்து. அதாவது என்னன்னா செய்தி என்னன்னா வேந்தருக்குள்ள அதிகாரங்களை முதலமைச்சருக்கு கொடுக்கிறோம் என்பதை துணைவேந்தர்களை நியமிப்பதில் மட்டுமே. கண்டிப்பாக. இப்ப வேந்தர் யார் தொடர்கிறார்கள் என்ற கேள்வி இன்னும் இருக்கு. முதலமைச்சரா கவர்னரா என்ற அநேகமாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படிதான் விளக்கங்கள் வரும். அதுதான் சரியா இருக்கும். மிக்க நன்றி. இந்த துணைவேந்தர் நியமனங்கள் மற்றும் வேந்தர் நியமனத்தில் இருக்கிற பல்வேறு சிக்கல்களை எங்களுக்கு எடுத்து கூறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை தெரிவித்தது.